எல்லாரும் வசனத்துக்கு நேரா போகும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணாமல், நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இங்க பவுல் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை எழுதுகிறார். இந்த பிலிப்பு எழுதின நிருபத்தை தேவன் பவுலுக்கு எங்க வச்சு கொடுக்கிறார் தெரியுமா? எங்க இருந்து இது எழுதுகிறார் தெரியுமா? ஜெயில இருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையில் இருந்து பவுல் இந்த கடிதத்தை பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். இந்த பிலிப்பு சபைக்கு எழுதும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கமெல்லாம் நான் இதை சாதிச்சிட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. நம்ம எல்லாம் யாரால பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? யாரால? பக்கத்துல கையை பிடிச்சு, நீ கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். எப்படி கைய நீங்க பிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கிறிஸ்து உங்களை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. முதல்ல நமக்கு சில ரகசியங்களை தெரியணும். முதல்ல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்க பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? கழுத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? எதுல பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் நம்மளை பிடித்திருக்கிறார். எப்படி பிடிச்சாரு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் தூண்டில் போட்டு பிடித்தாரா, வலையை போட்டு பிடிச்சாரா, அன்பினால பிடிச்சாரா, பயல் காட்டி அழைத்தாரா, என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? பிடித்துட்டார். கையில வச்சிருக்கிறார். பிடித்தார். எதற்காக பிடித்தார்? அதான் முக்கியம். மீன் பிடிக்கிறோம், எதுக்காக பிடிக்கிறோம்? சாப்பிட. கரெக்ட். அப்படியே கட் பண்ணி குழம்பு வச்சு கபகமான குழம்பு வச்சா என்ன பண்ணிடுறோம்? சாப்பிடுறோம். சோ ஒவ்வொரு காரியத்தை நம்ம பிடிக்கிறோம்னா ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரியம் உண்டு தானே, ஒரு பர்பஸ் உண்டு தானே. அப்ப ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. கரெக்ட். அடுத்தது எதற்காக? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். ரைட்டா? எல்லாருக்கும் நல்ல கவனிங்க. நீங்க ஆதியாகம புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லோரையும் தேவன் ஒரு நோக்கத்தோட, ஒரு பர்பஸோட அழைத்தார். என்னை வேறு விதமாய் அழைத்தார். நீங்க நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு, ஈசாக்குக்கு ஒரு அழைப்பு, யாக்கோபுக்கு ஒரு அழைப்பு, யோசேப்புக்கு வேறு விதமான அழைப்பு, மோசேக்கு வேறு விதமான அழைப்பு, யோசுவாவுக்கு வேறு விதமான அழைப்பு, காலேப்புக்கு வேறு விதமான அழைப்பு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் அழைத்திருக்கிறார், பிடித்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அழைப்பு அல்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? மைண்ட்ல அதெல்லாம் ஏன் வேலை இல்லை. என்ன வேலை இல்லை? எல்லாம் ஊழியக்காரங்க வேலை. ஊழியக்காரங்களுக்கு தான் ஆண்டவர் விசேஷமா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு தான் ஆண்டவர் வித்தியாசமான பைபிளை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரங்களுடைய ஜெபம் தான் வித்தியாசமான ஜெபம்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும், சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆண்டவர் என்னை அழைத்தது பரலோகத்துக்கு போறதுக்கு. நான் அடிக்கடி சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்றேன். பரலோகம் மட்டும்தான் நம்முடைய அழைப்பு என்று சொன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கும் போது எப்படி எடுப்போம் தெரியுமா? எல்லாம் உற்சாகமா எடுப்போம். நான் எல்லாம் ஞானசானம் எடுக்கும் போதெல்லாம் பயங்கர உற்சாகம். 6 மாசம் கிட்டத்தட்ட எனக்கு ஆண்டவருக்கும் பரல போராட்டத்தின் நடுவில் தான் ஞானசானம் எடுத்தேன். ஞானசானம் எடுக்கும் போது பரலோகம் தான் வழின்னா என்ன பண்ணிருக்க? பாஸ்டர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கறேன்னு சொல்லி தண்ணியில முக்கினவர் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா முக்கினாருன்னு வைங்களேன், என்ன இருக்கும்? அப்படியே ஒரு திமிரும். ஆனாலும் கூட 2 பேரும் சேர்ந்து ஒரு அமுக்கு அமுக்கி வச்சிருந்தோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். டைரக்டா எங்க போயிடலாம்?
தந்து ஒரு பிரச்சனை இல்லையே. இங்க போட்டு அது தேவையில்லை, இங்க இது அது பண்ணணும் இது பண்ணணும் தேவையே இல்லை. ஒரு அமுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ரெண்டு இப்படி அசையும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட ஒரு பிரஸ் பண்ணி வச்சிருந்தோம் நீங்களா, காலி நேரம் எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். அது அல்ல ஆண்டவருடைய நோக்கம். தேவன் நம்மை ஒரு திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதற்காக பிடிக்கப்பட்ட இயேசு என்ன பிடிச்சிட்டார், எப்படியா பிடிச்சிட்டார், சம்பவம் அவர் என்ன பண்ணிட்டார், என்ன கேட்ச் பண்ணிட்டார். எங்கேயோ போயிட்டு இருந்தேன், எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய பெரிய கிருபையின்படி தேவன் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு, அழைச்சிட்டாரு. எதுக்காக அழைச்சார்? என்னை பரலோகத்துக்காக மட்டுமல்ல. நல்ல கவனிங்க, தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் எல்லோரையும் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல பரலோகத்துக்கு போனா டைரக்டா நம்மளை பரிசுத்தப்படுத்தி அனுப்பி இருக்கலாம். ஆனா அதற்காக அல்ல, நாம் எல்லோரும் கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்தார். ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்து தெரியுமா? ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, ஞானஸ்நானம் கல்யாண ஞானஸ்நானம் எடுப்பாங்க. நான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறது கள்ள ஞானஸ்நானம். கோச்சிட்டால் பரவாயில்ல. என்ன ஞானஸ்நானம்? கள்ள ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் முதல்ல என்னன்னு புரிஞ்சிருக்கணும். ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? ஒண்ணு இல்ல, சிம்பிளா என்ன சொல்லி தரேன். அடக்க ஆராதனை. என்னது? யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தமோ அவங்க, நான் சொல்லலைங்க, அப்புறம் என்ன ஒரு மாதிரியா பாத்துறாதீங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அடக்க ஆராதனை. நீங்க வாசிங்க, ரோமர் 6வது அதிகாரம் 2:3 வாசிங்களேன். ரோமர் 6:2-3, கொலேசியர் 2:17, 2:12. பாவத்துக்கு யாரா ஒரு ஆள் வாசிங்களா? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும் பரவாயில்ல, எடுக்காதவங்களும் பரவாயில்ல, கை பிடிச்சு சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணாயிடுச்சு. அடகாயிடுச்சு. அடக்கம் பண்ணப்பட்ட ஆளு எங்கேயாவது எந்திரிச்சு தேவையில்லாத பேசிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல, அடக்கம் பண்ணாயிடுச்சு. ரைட்டா? இப்ப கொலேசியர் 2:12 வாசிங்களேன். ஞானஸ்நானத்தினாலே போதுமா? ஏன் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் இதையும் எடுத்தேன்னா, இதுலயும் அப்பதான் சிலருக்கு 2-3 சாட்சிகளினாலே தான் காரியங்கள் நிறைவேறப்படும். ஆமென். அதனால இது ஓகே. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட நம்ம இப்போ ஞானஸ்நானம்னா என்ன, நான் என்ன சொன்னேன்? அடக்க ஆராதனை சொன்னேன். இப்ப அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணியில மூழ்கி அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தாச்சு. இப்ப யாரோட கூட விசுவாசம், யாரோட கூட எழுந்திருக்கிறோம்? தேவனுடைய செயலினாலே விசுவாசத்தினால அவரோடு கூட. அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நானும் இப்ப உயிரோடு எழுந்திருக்கிறேன். இப்ப எனக்குள்ள யாரு வாசம் பண்றா? எனக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது. நல்ல கவனிங்க, ஆதி ஆகமத்துல ஆண்டவர் எல்லாரையும் படைச்சார். படைச்சு ஆதாம் ஏவாளை படைச்சு எல்லாவற்றையும் செஞ்சாரு. செஞ்சு அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, மறைஞ்சு இருக்கிறாங்க. மறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆண்டவர் தேடி வராரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். ஆதாம் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன்? ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்டு நான் என்ன பண்றேன்? மறைஞ்சிருக்கிறேன். ஏன் மறைஞ்சிருக்கேன்? நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உனக்கு நிர்வாணி என்று யார் சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை பண்றாரு. முதல் பலி பைபிள்ல எங்கன்னா அங்கதான் நடக்குது. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2
2வது அதிகாரம், சரி 3வது அதிகாரம் 21வது வசனம். 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும், நல்ல கவனிங்க, எதை உண்டாக்குனாரு? அவங்க அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க, அதற்காக அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? தோல். இந்த தோல் எங்க இருந்து வந்துச்சு? தோல் எங்க இருந்து வந்துச்சு? யோசிச்சிருக்குமா? எங்க இருந்து வந்துச்சு? நேற்று எங்க வீட்டுல நான் இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கும் போது என் ஒய்ஃப் சொல்றா, அது ஆண்டவர் உடனே அப்படியே ஒரு தோலை ரெடி பண்ணிருக்கலாம்ல. என் பையன் சொல்றான், அது ஆண்டவர் அற்புதம் உள்ள ஆண்டவர் தானே, அவர் அதனால அந்த தோலை எங்க அவரு தோலை உண்டாக கடவுதுன்னு சொல்லிருப்பாரு, அது வந்திருக்கும். அப்படி அல்ல. பைபிள் என்ன சொல்லுது? தோல் உடைய உண்டாக்குனாருன்னா எதுல இருந்து உண்டாக்குனாரு? ஏதோ ஒன்று அங்க அடிக்கப்பட்டுச்சு. ஆமென். ஏதோ ஒன்று, அது வெதர் ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம், கழுதையா இருக்கலாம், யானையா இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று அங்கு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டதினால மனிதன் மகிமையை இழந்துட்டான், நிர்வாணியா இருக்கிறான். தேவனை பார்க்க கூடாதபடிக்கு அவன் இருந்தபடினால ஏதோ ஒன்று அடிக்கப்பட்டு அவன் மேல அந்த ஆடையாய் போர்த்தப்பட்டது. அதே அடையாளமாக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு அவர் பலியானது நிமித்தம் அவருடைய மகிமையை போய் நம்ம எங்க வச்சுட்டாரு? எங்க வச்சுட்டாரு? நமக்கு வாசிங்க கொலோசியர் 1வது அதிகாரம், அவருடைய மகிமையை எங்க வச்சிருக்கிறாருன்னு வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், வேகமா வாசிங்க. புற ஜாதிகளுக்குள்ளே இந்த ரகசியத்தில் உள்ள, நல்ல கவனிங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று சித்தமானார். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. அதாவது நம்ம எல்லாரும் பாவம் செய்து நம்ம எல்லாரும் என்ன இழந்துட்டோம்? தேவனுடைய மகிமை இழக்கல, தேவ மகிமை இழந்துட்டோம். அதான் பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்துட்டோம்? தேவ மகிமையை இழந்தவரும். அதனால அந்த மகிமைய யாரு கொடுத்தா? கிறிஸ்து கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? வாசிங்க வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி, நல்ல கவனிங்க, எப்படி மனிதன் பாவம் செய்து தன்னுடைய மானத்தை இழந்தானோ, எல்லாவற்றையும் இழந்தானோ, இழந்த போனவன மறுபடியும் அவருடைய ஒரே பலியினால, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானது நிமித்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி நிமித்தம் அந்த மகிமை மறுபடியும் மனுஷனுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்துடுச்சு. ஆமென். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் என்ன வந்துருச்சு? தேவனுடைய மகிமை உள்ள வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாரும் எதை சுமந்துட்டு போறோம்? தேவனுடைய மகிமையை சுமந்துட்டு போறோம். ஆமென். அப்ப நீங்களும் நானும் யாரு? சாதாரண ஆளா? நமக்குள்ள யார் என்ன இருக்குது? தேவனுடைய கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவின் மகிமை இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை பார்த்தா அப்படியே தெரியுது, நம்மளை பார்த்தா அப்படியா தெரியுது. ஒரு சின்ன ஒண்ணு இல்ல, சின்ன ஒரு கிரீடத்தை நமக்கு மேல வச்சுட்டோன்னு வைங்களேன். ஒரு கிரீடம் கொடுத்துட்டாங்க. இந்த தாலுகா என்னது? எந்த தாலுகா பேர் என்ன? திருக்கலிக்குண்டம் தாலுகால தாலுகாவின் அழகி, இல்லைன்னா அழகன், ஆண் அழகன், ஆண் அழகின்னு சொல்லி, பெண் அழகின்னு சொல்லி ஒரு கிரீடத்தை சூட்டிட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே கலத்தி வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போமா? கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர். என்ன பண்ணும்? அதை வச்சு நான் யார் தெரியுமா? சாதாரண திருக்கலிக்குண்டத்துல அழகிப்பட்டம் வந்தவன், அழகன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணும்? நான் இப்படி இருந்த என்ன, எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை தலையில வச்சுட்டு 4 பேருக்கு காட்டி அதை சீனை போட்டு அப்படி என்னெல்லாமோ பண்ணிருப்போம் இல்ல. ஆனா கிறிஸ்துவின் மகிமை சில வேத ரகசியங்கள் நமக்கு தெரியாதபடினால தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா ஒரு புரட்சி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு என்ன இல்ல, தேவனுடைய வல்லமை இல்ல, மகிமை இல்ல. அதனால தான் ஏதோ சர்ச்சைக்கு வர்றேன், ஏதோ கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏதோ போறேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய கண்கள் இன்னும் என்ன பண்ணல, திறக்கப்படல.
நான் எப்படிப்பட்டவன், நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளாக தேவனுடைய மகிமை இருக்குது. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால், அந்த மகிமையை சுமப்பதற்காக, அந்த மகிமை என் மேல் இருக்கிற அந்த மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. வெளிச்சம் இருக்கு, நான் எதுக்கு வெளிச்சம்? இருளை போக்குறதுக்கு தான் வெளிச்சம். இப்போ தேவ மகிமை உங்களுக்குள்ள இருக்குது, எதுக்கு இருக்குது? இருளை கிழிப்பதற்காக, அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பலசாலியா இருப்பதற்காக. ஆமென். நம்ம எல்லாரும் சும்மா சாதாரண நோஞ்சாம் கிடையாது, பலசாலிகள். ஆமென். அப்போ தேவன் நம்மை அழைத்த அழைப்பு எதற்காக அழைத்தாரு? தேவ மகிமையை நான் சுமப்பதற்காக, தேவனுடைய வல்லமையை நான் சுமத்துவதற்காக. நல்ல கவனிங்க, ஆண்டவர் யோசுவா மூலமாக ஜனங்களை எங்க கொண்டு போறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போறார். அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடுது. யோர்தான்ல தண்ணி பயங்கரமா கரை புரண்டு ஓடுது. இப்ப யோர்தானை கடந்தாதான் எங்க போக முடியும்? கானானுக்கு போக முடியும். இப்ப பெரிய யோர்தான், இப்ப இருக்கிற யோர்தான் மாதிரி அல்ல, பெரிய நம்ம இப்ப உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய ஆறு போகுது, அதுல தண்ணி கரை புரண்டு ஓடிச்சு, அங்க இருந்து அங்க போக முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான, இப்ப அங்க கரையில இது ஒண்ணு வச்சிருக்காங்க, கட்டி வச்சு காங்கிரீட் போட்டு வச்சிருக்காங்க. அது அப்ப அப்படி கிடையவே கிடையாது, ஓரம் கிடையாது. எங்க அடிச்சு போவோமோ அது பாடி அடிச்சு போவோம். எங்க கல் இருக்குது, எங்க மண் இருக்குது, எங்க இது இருக்கு, எதுவும் தெரியாது. அப்படி நிக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு என்னன்னா, அது நிழலாட்டமா எழுதப்பட்டிருது, நமக்காக அது எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. ஆமென். பைபிள் சொல்லுது, அதை உங்களுக்கு காமிச்சு தந்துடவா? வாசிங்க. எதுக்கு இந்த வாசிங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். நீங்க ஒன்று எடுத்து வாசிச்சா தெரியும். நான் இந்த இதுல 11 வாசிறேன். 11 வாசிங்களா? இவைகளை எல்லாம் பழைய ஏற்பாட்டு எல்லாம், நீங்க அதுல இருந்து 1 கொரிந்தியர் 10:1 இருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு டைம் இல்லை, அதனால நான் இடையில இருந்து சொல்லி தரேன். இவைகளை எல்லாம் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அவர்களுக்கு எப்படி சம்பவித்தது? திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள பரிசுத்த அந்த புதிய ஏற்பாட்டின் பல பரிசுத்தவான்களுக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. அது திருஷ்டாந்தமா அவங்களுக்கு வந்ததெல்லாம் நமக்கு தான். நீ இப்படி இருக்க கூடாது, நீ இப்படி இருக்கணுங்கிறதுக்கு எச்சரிப்புக்காக அது எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. எதுக்கு நமக்கு பழைய ஏற்பாடு? நம்ம யூதர்களா? பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கு கொடுத்திருக்குது? புதிய ஏற்பாடா இருந்தா சிம்பிளா படிச்சு போயிருக்கலாம்ல. 2 ஏற்பாடு நமக்கு எதுக்கு கொடுத்து? 66 புத்தகம், சுமக்க கூடாத பாரம். 66 புத்தகத்தை நம்ம கடந்த 2025 படிச்சு முடிச்சிருக்கிறோமா? இல்ல, அது வேற விஷயம். ரைட், அதுக்கு அந்த சப்ஜெக்ட் நான் வரல. இப்போ அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் நமக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்த பழைய ஏற்பாடு எல்லாம் திருஷ்டாந்தகமா வச்சிருப்பட்டிருக்குது. அது நமக்கு உலகத்தின் கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகவும் அதற்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதா? அதுக்காக தான் புரியுற மாதிரி எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? ஏன்னா எப்படி நம்முடைய கண்கள் திறங்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் அக்கினிய தேவன் வச்சிடணும். ஆமென். எல்லாரும் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறிடணும். ஆமென். சாதாரண கிறிஸ்தவங்களா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா. அப்போ எதுல விட்டேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எதுல? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இல்ல 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 இல்ல, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்காக அதை வந்தேன்? யோசுவா, யோர்தான். இப்ப வர ஓகே, எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஓகே, யோர்தான் பிரவாகித்து ஓடுது. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல யோசுவா கதறாரு, ஆண்டவரே யோர்தான் ஓடுது, நான் என்ன பண்றது? ஜனங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போனாதான் அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், பங்கிட்டுக் கொள்ள முடியும். நான் என்ன பண்றது? உடனே ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன தெரியுமா?
ஆசாரிகள் 4 ஆசாரிகள் கூப்பிடு. அவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் இது தெரியும். தெரிஞ்சாலும் நான் வாசிக்காம நான் அப்படியே கதையா சொல்லி தந்துடுறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? 4 ஆசாரிகள் கூப்பிடு. அந்த ஆசாரிகள் எதை சுமக்கணும்? உடன்படிக்கை. யார் சொன்னது? நீங்களா? சூப்பர். உடன்படிக்கை பெட்டிய என்ன பண்ண 4 ஆசாரிகள் என்ன பண்ணணும்? தோள்ல சுமக்கணும். சுமந்து என்ன பண்ணணும்? யோர்தான்ல கால் வைக்கணும். யோர்தான்ல கால் வைத்த மாத்திரமே என்ன பிரியும்? யோர்தான் 2 பிரிஞ்சிரும். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? தேவனுடைய மகிமைக்கு அடையாளம். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிய 4 ஆசாரிகள் தோள்ல சுமக்கிறாங்க. 4 ஆசாரியர்கள் தோள்ல சுமந்து தண்ணில கால் வைத்த மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு? யோர்தான் 2 பிளந்துருச்சு. இப்ப அவங்க தோல்ல வச்சு சுமந்தாங்க பழைய ஏற்பாட்டுல. நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம எங்க சுமக்கிறோம்? அல்லேலூயா. எங்க இருக்குது? நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்களேன். எனக்குள்ள இருக்குது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. அதனால எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறபடினால, நான் கிறிஸ்துவின் மகிமையை சுமக்கிறபடினால, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால நான் ஜெயம் பெற்றவன். ஆமென். சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷ வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது. பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஜெயம் பெற்றவன். ஏன்னா ஜெய கிறிஸ்துவின் மகிமை எங்க இருக்குது? எனக்குள் இருக்குது. ஆமென். இது வேற யார்ட்டையும் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் அது. நான் எல்லாம் இது தெரிஞ்ச உடனே அப்படியே எனக்குள்ள ஒரு வெறி வந்துடுச்சு. எப்படிப்பட்ட ஆளு நான். எனக்குள்ளாக தேவ மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறபடினால நான் என்ன பண்ண முடியல? என்னால என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல. ஏன்னா அந்த மகிமை இருந்துச்சுன்னா எங்க தடையோ அந்த தடையை அது உடைக்கும். ஆமென். அல்லேலூயா. யோர்தான் தடையாய் காணப்பட்டுச்சு. அந்த தடை என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிச்சு. உன் வாழ்க்கையில என்ன தடை வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்குள்ளாக தேவ மகிமை இருக்கிறபடினால நீ அந்த காரியத்தை பார்த்து சொல்லணும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை பெருசு. ஆமென். எனக்குள்ளாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த வியாதிகள் வந்தாலும் சரி, எந்த பலவீனங்கள் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை மற்றவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறதான தேவ மகிமை வல்லமை உள்ளது. அது எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. என்னை பலவீனப்படுத்தாது, என்னை சோர்வுக்குள்ளாக்காது, அது என்னை பலப்படுத்தும். அதனாலதான் சத்திய வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளையும் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்கவும் எனக்கு பலன் உண்டு. எந்த பிசாசு எனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். எந்த மந்திரவாதமோ எந்த பில்லி சூனியமோ எனக்கு கிரியை செய்ய முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை எனக்குள்ள இருக்கிறபடினால எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசுவ ஏதாவது மேற்கொள்ள முடிஞ்சுச்சா? இயேசுவை பார்த்து பிசாசு என்ன தெரியுமா சொல்லுச்சு? தூரத்துல பாக்குறாரு. இயேசு இங்க இருக்கிறாரு, தூரத்துல பிசாசு பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர். நீயும் நானும் யார் தெரியுமா? பிசாச வேதனைப்படுத்தக்கூடியவர். அல்லேலூயா. நம்மளை பார்த்து பிசாசு பயப்படணும். ஆனா நம்ம தான் பிசாசுன்னு வந்துடுவீங்கள. அவ்வளவுதான். நான் மால்டீவ்ஸ்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. வேற தீவுல இருந்து கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அவன் பண்ண அட்டகாசம் வழியே இல்ல. ஏன்னா இங்கேயாவது நம்ம சத்தம் போட்டு எதாவது பண்ணலாம், பக்கத்துல யாருக்குனாலும் பிசாசு ஒருத்தாருன்னு சொல்லிடலாம். ஆனா அங்க சர்ச்சா அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவான்? காலி பண்ணிடுவான். அங்க சர்ச்சை நடத்துறதுக்கு பிரேயர் பண்றதுக்கு அனுமதி இல்லை. அப்போ ஆட்டம் போடுது. சாயங்காலம் எல்லாம் ஜெபம் பண்றோம், ஒண்ணு நடக்கல. எல்லாரும் பயந்து ஒடுங்கியாச்சு. அது பண்ண அட்டகாசத்துக்கு எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. 9 ஆச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. நானும் இன்னொரு
அவருடைய பேரே சொல்லிடுறேன், ஜெயராஜ் என்கிறதான ஒரு சகோதரர். 2 பேரும் ஜெபம் பண்றோம், 2 பேரும் பேசுறோம். இன்னைக்கு இதை விட்டக்கூடாது பிரதர், விடக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு போறோம். போயின உடனே அந்த பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு போல, இவனு 2 பேரும் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிடுவானுங்க, போட்டு தள்ளிடுவானுங்க போல. அப்படின்னு அது தெரிஞ்சனால உடனே என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஏய் அந்த ஜெயராஜ், ஏய் ஜெயராஜ், உன் மூத்த பொண்ணு ஊர்ல இருக்கு தெரியுமா, என்ன பண்றப்பா, என்ன பார்த்த, ஏய் உன் பையன் வீட்டுல இருக்கிறான் பார், என்ன பண்றப்பா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவ்வளவுதான். எனக்கு என் பையன் தான்ப்பா முக்கியம், என் பொண்ணு தான்ப்பா முக்கியம், என்னால கழிச்சிருப்பா. ஏன்னா சில சத்தியங்கள் நமக்கு தெரியல. நாங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணோம், ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனோம், உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா தேவ சமூகம் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சோம், ஒரு சின்ன நடுக்க வந்துச்சு. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவா. நான் சொன்ன விடக்கூடாதே, என்னால ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினால சொல்லி 2 பேரும் போராடி ஜெபம் பண்ணி அந்த எல்லா ஆவியையும் எல்லா அசுத்த வல்லமைகளை சொல்லு, விட்டு நான் போயிடுறேன், ஒண்ணு கூட உள்ள இருக்க கூடாது. ஆமே, ஒண்ணு கூட உள்ள இருக்க கூடாது, விட்டுற நான் போயிடுறேன். ஓ எல்லாம் போ, எல்லாம் படுத்து வந்து வாங்குது, எல்லாம் ஓனா போயிட்டு இருக்குது. போய் முடிச்சோடனே எந்திரிச்சு சரியாயிடுச்சு, சமாதானம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அந்த மனுஷன் பாண்டிச்சேரியில கர்த்தருடைய ஊழியத்தையும் காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. வருஷம் அந்த நாள் வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரே பண்ணுன்னு சொல்லுவார். நான் மறந்துடுவேன், அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, பிரதர் இந்த நாள் ஞாபகம் இருக்குதா. நான் சொன்னேன், எப்படி பிரதர் மறக்க முடியும், மறக்கக்கூடிய நாளா அது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசாசு நம்மள பயமுறுத்த மாதிரி பண்ணுவான். ஆனா நம்முடைய சத்தியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இந்த தேவ மகிமை எனக்குள்ள இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள இத கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் நிறைய பார்த்துட்டேன். இது ஒண்ணு நான் சொன்னா சொல்லிட்டே போலாம், நிறைய பார்த்துட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு, ஹே என்ன பண்ண முடியும், செத்த பாம்பு இல்ல, செத்த பாம்பு வால் ஆடிட்டு இருக்குது, என்ன பண்ண முடியும், வால் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா. நம்ம வாழை வச்சுதான், வாழை பார்த்தா பயம், ஐயோ அந்த பிசாசு அப்படி பண்ணிச்சோம், ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே, ஒருவேளை மந்திரம் வச்சிருப்பானோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இந்த பிசாசு இப்படி செஞ்சிருக்குமோ, ஒருவேளை அந்த பிசாசு அப்படி செஞ்சிருக்குமோ. எந்த பிசாசும் செய்ய முடியாது, உள்ளுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்குது. அல்லேலூயா. தேவ மகிமை இருக்குது. இப்போ அந்த மகிமை நமக்குள்ள இருக்குது, ரைட்டா இருக்குது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த செயல்படுத்த முடியல. காரணம் என்ன, இன்னும் அந்த வசனத்துக்குள்ளாக அந்த ஆழத்தை அறிந்து விசுவாசிக்கல. முதலாவது நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். எனக்கெல்லாம் பைபிள்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா அதை அப்படியே விடுப்பு புடின்னு சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா, விடுப்பு புடியா பிடிச்சிருவேன். இது ஆண்டவர் எனக்குள்ள, அவ்வளவுதான், தட்ஸ் மைன். அப்படி என்னது, அது என்னுடையது, அவ்வளவுதான், அது எனக்குரியது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற யாருக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்குது. அப்ப நீயும் நானும் யாரு, தேவனுடைய பிள்ளை மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்கள். ஆமென். அப்ப நம்ம போகும்போது தேவனுடைய மகிமை நம்ம கூட போகுது. யோர்தானா, எரிகோவா, பிரச்சனையா, போராட்டங்களா, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவ மகிமை எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த தேவ மகிமைய என்னால செயல்படுத்த முடியாததற்கு ஒன்னொரு காரணம், சத்தியத்தை நம்ம என்ன பண்ணல, இன்னும் அறிய நமக்குள்ள என்ன தெரியுமா, கர்த்தர் என்னை குணமாக்குவார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய வியாதியை குணமாக்குவார். எனக்கெல்லாம் வியாதியை குணமாக்குறதுல ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆமென். போன நைட்டு போன நியூ இயர் பிரேயருக்கு போயிருக்கும் போது, அங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அங்க ஒருவர் இருக்கிறார், அவருடைய நெஞ்சிலிருந்து அவருடைய இடது பக்கம் கை அப்படியே வலித்து கொண்டு போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். இது எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்டருக்கு என்ன தெரியும், யாருன்னு தெரியும். அவரு டக்குனு இந்த வசனம் வந்த உடனே பாஸ்டர் என்ன பண்ணார், கண்ணை திறந்துட்டார். அந்த பர்சனே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பர்சன் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அந்த வசனம் போன உடனே அந்த பர்சன் அதை அப்படியே கிரியை செஞ்சு, அந்த ஜெபத்துல அப்படி கிரியை செஞ்சு, அப்படி இது பண்ணி, அப்படி அவருக்கு சந்தோஷத்துல கையில ஆட ஆரம்பிச்சாரு. ஆமென். ஆடி ஆரம்பிச்ச முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, நான் போயிட்டு எனக்கு பயங்கர டயர்டு, 2 நாள் நம்மளை போட்டு பெண்டை கலத்திட்டாங்க, அதனால பயங்கர டயர்டு, போய் கட்டில போய் படுத்த வந்தான் காலி. 3ஆம் மாதம் வரைக்கும் போயிட்டு
அந்த மனுஷன் அந்த பாஸ்டர் சந்திச்சு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தெல்லாம் சொல்லி ஒரு பெரிய தொகை காணிக்கை அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாராம். இந்த பாஸ்டர் என்ன போன் பண்ணி சொன்னாரு, ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா, நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அற்புதம் எல்லாம் ஆண்டவருக்கு என்னது சாதாரணம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவர் எனக்கு போன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இதெல்லாம் என்னது, அன்னைக்கு சும்மா ஒரு ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பிறந்த நாள் வீட்டுக்கு கூப்பிடும்போது என்னை குறித்து கேள்விப்பட்டு ஒரு அம்மா அந்த பாஸ்டர் கூப்பிடுங்க, அந்த பாஸ்டர் கூப்பிடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. நான் சாப்பிட்டு இருக்கிறேன், என் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. சாப்பிட்டுட்டு பின்னாடி வந்து நின்று எனக்காக கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிருங்க. சரி ஓகேன்னு சொல்லி 2 நிமிஷம் வந்தாச்சு, கூட்டு போயாச்சு. என்னம்மா பிரச்சனை, டாக்டர் சொல்லிட்டாங்க வயிற்றுல, அது ஒரு பெரிய கதை, பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, முழுமையான வளர்ச்சி இல்லை. அதனால இந்த குழந்தைய இது பண்ணு சொல்லிட்டாங்க. இன்னும் அடுத்த ஸ்கேன் நீங்க ஒரு மாசம் கழிச்சு வாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, பார்க்கலாம், ஒருவேளை அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு முதல்ல வந்துருக்குது, அதனால ஏற்கனவே அபார்ஷன் ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த அம்மா தான் எப்படியே என்ன குறித்து கேள்விப்பட்டு வந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இயேசுவின் சுவிசேஷம் சொன்னேன் சொல்லி, ஏன்னா அவங்க அக்காவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதை கேள்விப்பட்டு விசுவாசித்து வந்தனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் சொல்லும் போது அவங்க கீழ்படிச்சாங்க, ஹஸ்பண்ட் கீழ்படிச்சாங்க. நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க இயேசுவை விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அப்படி சொல்லி அவங்க ஹஸ்பண்ட சொல்லி வா அப்படி சொல்லி அவங்க ஹஸ்பண்ட பாதி குடிகாரங்க. ஆனாலும் பரவாயில்லையா, இயேசுவை நேசிக்கிறார், கையை வயிற்றுல கையை வச்சான். நான் அதுக்கு மேல கையை வச்சேன். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இயேசுவே உம்முடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன், எல்லா கருவை நீ கொடுத்தது எல்லாம் பரிபூர்ண சுகம் உண்டாயிருக்கட்டும், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கர்த்தர் அடுத்த ஸ்கேன்ல அற்புதம் நடந்திருக்கணும் ஆண்டவரே, நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். போன வாரம் எனக்கு போன், என்ன இந்த இதுக்கு ஒண்ணு என்ன ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, வழக்காப்பா சீமந்தம் ஏதோ ஒன்று சம்திங், அதுக்கு கால் பண்ணி நீங்க தான் வரணும் பாஸ்டர். நான் சொன்னேன் நான் கண்டிப்பா வர முடியாதுமா. ஏன் அப்படின்னு நான் கேட்டா, என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பாஸ்டர் எப்படியா கூட்டுவாங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு மக்கா அப்படின்னு, மக்கா எங்க ஒரு பாஸ்டர் கூட்டு என்னாச்சு மக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நடந்ததை சொன்னான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த அற்புதம் ஆண்டவருக்கு என்னது சுஜிபி, என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. அவரு மரிச்சு 4 நாளாக உயிரோடு எழுப்பிட்டாரு. ஆமென். அற்புதங்கள் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நாம எதை தான் போக்கஸ் பண்ணுவோம். நான் உண்மையை சொல்றேன், அவங்களுக்கு நான் அற்புதத்தை பத்தி பிரசங்கம் பண்ணல, அந்த சர்ச்சிலையும் அற்புதத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணவில்லை. என் பிரசங்கம் வேற. இடையில ஆவியானவர் இதை சொல்லும் போது சொல்லி கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, அது அவருக்கு சர்வசாதாரணம். ஆமென். ஆனா நமக்கு என்னதான் அற்புதம், இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அதிசயம் செய்வார், அதையே கேட்டு 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 அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு எல்லாருக்கும் தெரியுமே. சின்ன குழந்தை கேட்டாலும் இயேசு நல்லவரானு கேட்டா என்ன சொல்லும், நல்லவர் தானே சொல்லு. எந்த குழந்தையாவது இயேசு கேட்டாலும் சொல்லுமா, சொல்லாது. ஏன்னா அது குழந்தைக்கே தெரியுது. இப்ப நம்ம இங்க இருந்து இயேசு நல்லவர், அதான் எனக்கு தெரியுமே. அல்லேலூயா. இயேசு சுகமாக்குகிறவர், எனக்கு தான் தெரியுமே. இயேசு அற்புதமே செய்யறார், அதான் எனக்கு தெரியுமே. 4 நாளா தெரியுமே. ஐயா நம்ம இன்னும் வசனத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணணும், டீப்பர் தான், அது என்ன சொல்றது, ஆழத்துக்குள்ளாக 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 போய் அதை மேய்ந்து அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு நான் இன்னார் என்பதை நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் போது நாம் வீரர்களாய் மாறிவிடுவோம், செயல் வீரர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சும்மா இருக்காது, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம பேச்சு வித்தியாசமா மாறிடும், நம்ம உடை வித்தியாசமா மாறிடும், நம்முடைய செயல் வித்தியாசமா மாறிடும். அடிச்சாலும் சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பாட்டு மட்டும் பாடுவோம், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து பேசி பார்க்கட்டுமே, அப்ப தெரியுமே. ஏதாவது ஒரு சின்னதை சொல்லி பார்க்கணுமே, ஐயோ அப்படி சொல்லிட்டா ஒருவேளை அப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு நமக்கு. அதை ஐயா யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இன்னும் நமக்குள்ளாக ஏன் அந்த புரட்சி வரல, நமக்குள்ளாக ஏன் அந்த உள்ளுக்குள்ள அந்த தேவ மகிமை இன்னும் ஏன் செயல்படுத்த முடியல? காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, நம்ம என்ன பண்ணல, அதுக்கு சரியான ஃபுட் கொடுக்கல, சாப்பாடு. நல்ல கவனிங்க, வெளியில மனுஷன் இந்த நான் இருக்கிறேன், காலையில 4 இட்லி 5 இட்லியா போட்டு வந்திருக்கிறேன், அதனால கொஞ்சம் பேச முடியுது. சரியா? சாப்பிட்டேன் நான் நேத்து மதியம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலை தான் சாப்பிடுறேன். ஓகேவா? கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போ
எதுக்கு சாப்பிடுறான்? என் வெளி மனுஷன் என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். அதுக்காக நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறது மட்டும் இல்ல, என்ன சாப்பிடுறேன்? ஊர்வன பரப்பன பெருசு சிறுசு போட்டு தள்ளிடுவோம். எதுக்கு? அப்பதான் நமக்கு என்ன கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனா வெளிய மனுஷனையே நம்ம போக்கஸ் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளாக நமக்குள்ள தேவ மகிமை இருக்குது. அந்த மகிமைய பைபிள் சொல்லுது, நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மகிமைய அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரகசியம் ஒண்ணு என்ன தெரியுமா? தேவ சமூகம். ஆமென். தேவ சமூகம். இயேசு யாரு? தேவன். தேவனா இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார். மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுது. அந்த தேவன் இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன பண்ணாரு? ஊழியம் செஞ்சாரு. அவர் செய்யறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு. அடுத்தது நீங்க வேதத்தை கருத்தா வாசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்து இரவு நேரத்துல தனியாய் போய் பிதாவோடு தனித்திருந்தார். நம்ம யாரோட தனித்திருக்கிறோம்? இவ்வளவு நேரம் சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்கும். இனி சொல்றதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆமென். எப்பவுமே சர்ஜரி பண்ணும்போது, சர்ஜரி இருக்குல்ல, ஆபரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் பெயின் இருக்கும், வலி இருக்கும். ஆமென். அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஜீவன் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. தனித்திருந்தார். தேவ சமூகத்தை அவர் வாஞ்சிச்சார். யார் ஒரு மனிதன் தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்துட்டே இருக்கிறானோ, ஆவியில ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறானோ, அவனுக்குள்ளாக தேவ மகிமை அனல் மூட்டி எழும்பும். அல்லேலூயா. ஆமா. நீங்க எங்க வரலாறு படிச்சு பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க, எதை படிச்சு பார்த்தாலும் ஜெபிக்கிற மனிதன் ஜெயம் எடுப்பான். நாம தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடிடணும். நான் எல்லாம் சில நேரத்துல பல்லு விளக்கும் போது அந்நிய பாஷையில தான் நடந்து போயிட்டு இருக்கும் போதும் ஷக்கர் ரபா லகதரமா, சும்மா பேசிட்டு இருக்கும் போது ஷக்கர் ரகா லதனமா. என் ஃப்ரெண்டு வீட்டுல பேசிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுல நான் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது நான் என் பாட்டு அந்நிய பாஷை ஷக்கர் லபா தகர் ரகடரமா ஏதோ பேசிருக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான்? இதை கேட்டுட்டு இது ஏதோ ஒரு ஹீப்ரு வேர்ட் இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூகுள் பண்ணி பார்த்தா அதுக்கு அவன் இன்டர்பிரேஷன் கொடுத்தான் பாருங்க. எனக்குள்ள பயங்கரமாயிடுச்சு, ஒரு பலன் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பவும் ஆவிலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஷக்கா ரபா லக்கா டராபான்னு சொல்லுங்க, மீன் குழம்பு சூப்பரா வந்துடும். ஏன்னா எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். மீன் குழம்பு பக்காவா வந்துடும். நீ ரக்கா லக்கா டரா தன மலகா ஷிகரபல தெரியுமியான்னு அப்படி சாம்பார் வச்சா சாம்பார் பயங்கரமா ஆயிரும், மணந்துரும், 4 ஊருக்கு மணந்துரும். ஆமென். இப்ப இருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாரு, இதென்ன சாம்பார் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆவிலே ஜெபம் பண்ணிட்டே சாம்பார் வச்சு பாரு, ஆவிலே ஜெபம் பண்ணி வேலை பண்ணி பாருங்களேன், ஆவிலே ஜெபம் பண்ணி படிச்சு பாருங்களேன், ஆவிலே ஜெபம் பண்ணிட்டு இருந்து பாருங்களேன், தேவ மகிமை உங்களுக்குள்ள இருந்து அப்படியே எழும்பிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு பலன் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கணும். நான் எல்லாம் அந்நிய பாஷையில பேச 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 நேற்று நைட்டு நடந்த சொல்றேன், அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறேன். பேச 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 என் கை அப்படியே என்ன அறியாமலே பயங்கரமா துடிக்குது. நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற முடியல. ஒரு 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 வல்லமை அந்த நேரத்தில் யாராவது வந்தானு ஒரே போட்டு காலி ஆயிடுவான். ஆமென். அந்த ரேஞ்சில் ஒரு பலன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ பலன் நமக்குள்ள இருக்குது. அது அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்பு. நீ ஜெபி. சும்மா பாத்துட்டு நோ, நீ ஜெபம் பண்ணு. உனக்குள்ள தேவ மகிமை இருக்குது. அந்த மகிமை அனல் மூட்டி எழுப்பி பாறான். ஒரு பிசாசு ஒன்ன மேற்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்னு தெரியுதா, 4 பேர் வருவாங்க. எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு சொல்லு, ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. என்ன பண்ணு தெரியாது, பண்ணு. சில நேரங்கள் எனக்கு பேசவே தெரியாது, அதுக்கு என்ன பேசனே எனக்கு தெரியாது. நான் மனசுக்குள்ள ஏன்னா தமிழ்லன்னா எப்படியா பேசிக்கலாம், இது ஆங்கிலத்தில். நமக்கு ஆங்கிலம் நமக்கு என்ன, நம்ம தமிழ் முடியும். அரசு தொடக்கப்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தவனுக்கு எப்படி இங்கிலீஷ்? நான் போறேன் ஆண்டவரே ஷீகரபாலா தெரிவி ஆண்டரபா, என்ன பேசுன எனக்கு தெரியல ஆண்டவரே, இதுக்கு மீனிங் எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஷீகரபாலா தெரிவி ஆண்டரபா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, ஷகரபாலா தெரிவி ஆண்டரபா. ஆமென். உள்ளிட்டு போய் பேசுவோம் பாருங்க, எங்க இருந்தா இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது, எப்படியே பேசி சமாளிச்சிருவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா அமெரிக்கன் பேசிருக்கேங்க, கனடியன் பேசிருக்கேன், ஜெர்மன் பேசிருக்கிறேன். எப்படி பேசுறது எனக்கே தெரியாது, ஆனா நான் பேசிடுவேன்.
ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் ஞானம் உள்ளவன் அல்ல, நான் பலன் உள்ளவன் அல்ல, ஆனால் எனக்குள் இருக்கிற தேவன் பலன் உள்ளவர். அவர் ஞானம் உள்ளவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்தே தீருவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணிப்பாரு. ஆவியில நல்ல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிடு. எனக்கெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாச ஜெபம். அவ்வளவுதான். சாப்பாடு தூர தள்ளிடு. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா செத்தா போயிரும். ஒரு நாள் சாப்பிடாம செத்து போனவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஆமா, அந்த காலத்துல மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார். நம்ம மற்ற நாளெல்லாம் புசிச்சு அடிச்சு புசிக்கிறோம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துரு. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா என் ஆவியில கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன்னு வைங்களேன், உடனே ஓடிடுவேன். சாப்பாடெல்லாம் உரம் கட்டி வச்சுட்டு உடனே லீவு போட்டுட்டு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துருவேன். ஆமா, நான் பிராக்டிஸ் பண்றேன் சொல்றேன். தேவ சமூகத்தில் உட்காந்துருவேன் எனக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ள ஆவியான உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, கொஞ்சம் பலன் கம்மியான மாதிரி கொஞ்சம் சார்ஜர் போடணும். மொபைல் போனுக்கு நம்ம என்ன பண்றோம்? டெய்லி மறக்காம சார்ஜர் போடுவோம். ஆவிக்குரிய மனுஷனுக்கு சார்ஜர் போடுறோமா? போட மாட்டோம். ஏன்னா அது எக்கேடு போட்டு போனா நமக்கு என்ன? அதான் பாஸ்டர் இருக்காங்க, ஊழியக்காரங்க, அவங்க பார்த்துக் கொள்வார்கள். அதனால நம்ம தோத்து போயிட்டோம். இன்னும் நம்ம ஜெயம் எடுக்கல, இன்னும் நம்ம விடுதலையா வாழ முடியல, இன்னும் ஜெயமா வாழ முடியல, வீரனாய் வாழ முடியவில்லை. வீரனாய் வாழ்வது எப்படி? என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. வாழ்ந்தல சார்ஜ் போடுங்க. ஒரு அண்ணு தினமும் சார்ஜர் கம்மியாக போட்டுட்டே இரு, ஜெபம் பண்ணிட்டே இரு. அடுத்தது ஒண்ணு சார்ஜர் போடணும். சார்ஜர் என்னது? ஜெபம் என்கிற சார்ஜர். பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணு. புருஷர்கள் எல்லா இடங்களிலும் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவையில்லாத பேசிட்டு இருப்போம். தேவையில்லாத பேசுறதுக்கு நம்ம ஆட்கள் விட்டா போதுமே. ஆமா, விட்டா போது. நான் ஒரு 7 ஊழியக்காரங்க சேர்ந்து கொஞ்சம் சில காரியங்களை இது பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல நானும் ஒருத்தன் போய் நின்னாச்சு, பேசியாச்சு, காரியங்களை செஞ்சாச்சு, பேசிட்டே எனக்கு கோபமா வருது. பேசிட்டே இருக்கிற ஜெபம் பண்ணலையே. நான் சொன்னேன், போதியா நிறுத்தியா, கோபம் எனக்கு போதுங்க நிறுத்துங்க, என்னோட எல்லாம் வயசு மூத்தவங்க தான், போதுங்க நிறுத்துங்க, இவ்வளவு நேரம் பேசியாச்சு. தேவ சமூகத்துல நம்ம பேசுறதை காட்டி அதிகமா ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஊழியக்காரங்கள் ஜெபம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. எல்லாம் உமக்கு முன்பாக நான் மிருகம் போல ஆனேன் ஆயிட்டாங்க. எப்படி மிருகம் போல? 2 கால நின்னவங்கள 4 கால் ஆயிட்டான். அல்லேலூயா. 4 கால் ஆயிடுச்சு. 4 கால் ஆனது பத்தாது, அடுத்த நேரத்தில் சாஷ்டாந்தமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். என்ன ஆயிடுச்சு? காலி 3ஆம் வானம் வரையில் என்னை தூக்கத்தில் எடுத்து போயிட்டாச்சு. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம்? கட்டாங்க முட்டாங்க, ஏய் அது நான் வீரன், அது இது. வீரன் பலன்லாம் எதுல தெரியுமா இருக்குது? எதுல தெரியுமா இருக்கு? ஜெபத்தில் இருக்குது, ஆத்மாக்கள் இருக்குது. நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, பிரதர் நான் அந்த 1942 அப்படி செஞ்சேன். நான் மனசுக்குள்ள கேட்பேன், பிரசண்டா என்ன பண்ணேன்? 2026 என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது பேசக்கூடாது. நான் அந்த காலத்தில் அப்படி, நான் இந்த காலத்தில் இப்படி, பழைய ஓட்டாண்டி கதையே பேசி 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 நான் அந்த காலத்தில் நடந்ததை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? முந்தானது சாப்பிட்டது நமக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லை, என்னன்னு தெரியல, எதே சாப்பிட்டதுல. ஆண்டவர் பைபிள் இந்த பிலிப்பியர்ல இன்னொரு வசனம் வரும், வாசிங்க. 13 வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒண்ணு செய்றேன். எதை மறக்கணும்? நடந்ததெல்லாம் மறந்துரு. ஆமென். இந்த 2025 நடந்ததெல்லாம் மறந்துரு, அவ்வளவுதான், விட்டுரு. என்ன தப்போ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். திரும்பி வருமா? செத்த உயிரோடு எவ்வளவு வரமாட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. முடிஞ்சது. அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காத. நான் அப்படி பண்ண, அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, மகிமையானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, அதை நினைக்காத. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நான் அப்பா அப்படி பண்ணினேன், இப்ப இப்படி பண்ணினேன், அதை கிழிச்சிட்டேன், இதை பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணது ரைட்டுப்பா. எப்ப பண்ணுன? இப்ப பண்ணு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதான் முக்கியம். பின்னானவைகளை மறந்து, அல்லேலூயா, முன்னானவைகளை தான் நாடி. நான் இனி என்ன பண்ணணும்? முன்னானவைகளை நாடி
லக்க நோக்கி ஓடுறேன். என் லக்கு என்னது? அவரை போல மாறணும். அல்லேலூயா. எனக்கு முன்பாக இயேசு, அவரை மாறி நான் மாறணும். அதான் என் லக்கு, அதான் என் லக்கு. அந்த லக்கை நோக்கி ஓடணும்னா பின்னானவைகளை மறந்துடணும், முன்னானவைகளை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுறேன். அல்லேலூயா. இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் மறந்துட பரவாயில்ல, இனி ஸ்டார்ட் பண்ணு. ஒருவேளை நீ ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒருவேளை தோத்து போயிருக்கலாம், பரவாயில்ல, இனி ஸ்டார்ட் பண்ணு. இனி பண்ணு. தேவ சமூகத்தை நாடு, பிரசன்னத்தை வாஞ்சித்துரு. அடுத்தது ஃபுட். மெயின் ஃபுட் என்னது? மெயின் ஃபுட் அங்க பொரிக்கிறது அல்ல. ஆமென். எது மெயின் ஃபுட்? வேத வசனம் தான் மெயின் ஃபுட். இந்த வசனத்து மேல நம்ம எவ்வளவு ஆவலா இருக்கிறோமோ, பிரியாணியை காட்டிலும், என்ன ஃபுட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை காட்டிலும் இது மேல வாஞ்சியா இருக்கணும், இது மேல ஆசையா இருக்கணும், இது அள்ளி அள்ளி சாப்பிடணும். ஆமென். நம்ம பெரிய பர்வதமே, பெரிய பிளேட்ல ஒரு 1/2 கிலோ பிரியாணி அப்படியே குமிச்சு வச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா பிரியாணி காணாம போயிருக்கும். ஆனா பைபிள் அப்படியே இருக்கும். பைபிளை காதலிங்க. ஃபர்ஸ்ட் இதை லவ் பண்ணணும். ஐ லவ் திஸ் புக். ஆமென். நான் இதை நேசிக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப பைபிள் வாங்கும்போது பெருசா வாங்கிட்டேன். அதனையும் ஏமாத்தி விட்டான். பாதி பக்கம் கொஞ்சம் டல் ஆகி போச்சு. என்னன்னா, ஏன் அதை வாசிக்கணும், அதை வாசிக்கி, அதை ஒவ்வொரு நாள் வாசி, அதை தியானி. வசனத்தை வாசிக்காம வெளியில போகாத. வசனத்தை வாசிக்காம டீனாலும் காஃபி ஆனாலும் பச்சை தண்ணினாலும் பல்லுல படக்கூடாது. ஆமென். என் உணவு வசனம். இந்த வசனத்தை வாசி. வாசிக்க 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 உனக்குள்ளாக ஒரு புது பலன் வருது. அல்லேலூயா. பைபிளை வாசிக்க உபவாசம் பண்ணு. பைபிளை வாசி. தூக்கம் வருதா? எந்திரிச்சு நட ரக்கா டரா தட்டா ரபா சொல்லு. எல்லாம் தூக்கம் வெளியே போ. திருப்பி பைபிளை வாசி. அப்படியும் தூக்கம் வருதா? முழங்கால் போடு, பைபிளை வாசி. நான் எனக்கு ஒரு சரியா ஜெபம் ஓடல. நீங்க என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் மண்ணு இருக்குல்ல, மண்ணு, அந்த மண்ணுல பேண்ட் எல்லாம் போட மாட்டேன். ஷார்ட்ஸ் போட்டு அந்த மண்ணுக்கு மேல நின்னுட்டு அப்பதான் வெறி வரும். செபிச்சு ஆரம்பிச்சிடறேன். செபிச்சு பாரு. சும்மா இல்ல, தேவ மகிமை அப்படியே உன்னை மூடு. நீ சும்மாவே இருக்க மாட்ட. அப்படியே உனக்குள்ள ஒரு புரட்சி வந்துடும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் பயங்கரமான காரியங்களை போகிற இடங்கள்லாம் ஏதாவது ஒரு கிரியை நடக்கும். வீட்டுல நடக்கும், வெளியில நடக்கும், எல்லா இடத்துல நடக்கும். வசனத்தை வாசி, வசனத்தை வாசி, தியானி, தியானிச்சிரு. அடுத்தது, யார் மேல என்ன வச்சிடாத, கசப்பு வெறுப்பே வச்சிடாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்குள்ள தேவ மகிமை இருக்குது. எனக்குள்ள தேவ மகிமை இருக்குது. நான் இனி அல்ல. நம்ம தான் என்ன ஆயிடுச்சு? அடக்கம் பண்ணி ஆயிடுச்சே. பரவாயில்ல, நல்லா கேக்குறீங்க. அடக்கம் பண்ணி ஆயிடுச்சே. இப்ப நானா இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு எப்படி அவர் உயிர் தெழுந்தது போல நான் உயிர் தெழுந்து இருக்கிறேன். அப்ப என்ன திட்டுறவன் யாரை திட்டுறான்? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை திட்டுறாங்க. யாரை திட்டுறாங்க? யாரை திட்டுறாங்க? ஆமா, நம்ம எதுக்கு என்ன திட்டுட்ட தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு போறமே. ஏன் ஏன் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நோ ப்ராப்ளம். நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போறேன். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது, நான் எனக்கு தேவை என் இயேசு. என் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? துன்பமோ துயரமோ வியாதியோ நிர்மாணமோ பசியோ பட்டினியோ ஏதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்காது. தேவ சமுத்திரம் உட்கார்ந்துரு. நிறைய பேருக்கு விசுவாசமே வரல. காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள மகிமை இருக்குது. அந்த மகிமை என்ன பண்ண முடியல? அனல் மூட்டி எழுப்பல. நீ எழுப்பி பாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பிடலாம். அந்த விசுவாசம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. வந்துடும். செபிச்சு பாருங்களேன். சும்மா அந்த பயம் போயிடும். எதுக்கும் பயப்பட மாட்டோம். யார் வந்து நின்னாலும் பயப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட பிசாசு வந்து நின்னாலும் பயப்பட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. தேவ மகிமை உனக்குள்ள எனக்குள்ள இருக்குது. நம்ம எல்லாம் வீறு கொண்டு எழக்கூடியவர்கள், சண்டை போடக்கூடியவங்க. யாரு கூட? வெறி பிடித்தவர்கள் நாம் எல்லாரும். பூந்தமல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர் என்ன போன் பண்ண, பால் வெறி பிடிச்சிடணும் பால் அப்படி பாரு. அவர் சொல்லும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வெறி வந்துடும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வெறி பிடித்தவர்கள். ஆமென்.
இந்த நாய் இல்ல, நாய் வெறி பிடிச்ச நாய் பார்த்திருக்கீங்களா? யாரை போனாலும் என்ன பண்ணிடும்? கடிச்சிச்சிடும். ஏன்? அதுக்கு என்ன இருக்குது? வெறி பிடிச்சிருக்குது. நமக்கு என்ன வெறி இருக்குது? கிறிஸ்துவின் வெறி நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள சாதாரண வெறி அல்ல. எங்க போனாலும் ஏசு ஏசு ஏசு, ஜபம் ஜபம் ஜபம். அதுதான் அல்லேலூயா. அந்த வெறி மட்டும் நம்மளை பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், நம்மளை அசைக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. அந்த வெறியை இன்றைக்கு நம்ம மேல கர்த்தர் ஊத்த போகிறார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த 2026ல தேவ மகிமையை பெற்றுக்கொண்ட நீங்க எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போறீங்க. நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க குடும்பம் மாற போகுது, உங்க கிராமம் மாற போகுது, உங்க பட்டணம் மாற போகுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. தேவ மகிமை மூட போகுது. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் எழுந்து நின்று, அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம்.